இப்போ நம்ம சனி பெயர்ச்சியை பார்த்து பயப்படுற மாதிரி குரு பெயர்ச்சியும் பார்த்து பயப்பட வேண்டிய சூழ்நிலை சனி பயிற்சிக்கும் பயப்பட வேண்டியது அவசியமே இல்லை. யார் கர்மாவை ஒழுங்காக செய்கிறாங்களோ, யார் கர்மாங்கிறதுக்கு அதாவது மேஷத்துக்கு 7ஆம் இடம் துலாம் ராசி, அங்கே தான் சனி உச்சம் பெறுது. நான் உங்களை மீட் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு இப்போ 7ஆம் இடம். ஒருத்தரை போய் பார்க்கறது, ஒய்ஃபு, அதாவது கலத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய ஒய்ஃபு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் அண்ட் பிஸ்னஸ் பார்ட்னர் ரெண்டுமே கலந்தது. ஸோ அந்த இடத்துக்கு மேஷலக்னத்திலிருந்து 7ஆம் இடத்துல சனி உச்சம் பெறார் துலாத்தில். காலபுருஷ தத்துவப்படி மேஷத்துலேருந்து 7ஆம் இடத்துல துலாமில் சனி உச்சம் பெறார். அதனால தான் அந்த கர்ம வினைகளை யார் யாரெல்லாம் தவிர்க்கிறாங்களோ அந்த விஷயம் அவங்களுக்கு அவதிப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பெயர்ச்சிகளில் ராசிகளை பார்க்கணுமா அல்லது லக்னத்தை பார்க்கணுமா? இப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக ராசியும் பார்க்கணும், லக்னத்தையும் பார்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கும்பராசி ஜென்ம சனி போயிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு சிம்ம லக்னமாக இருந்தால் ஒரு மாதிரி வேலை செய்யும், மிதுன லக்னமாக இருந்தால் ஒரு மாதிரி வேலை செய்யும். ஏன்னா சிம்ம லக்னத்துக்கு அவர் எதிரி வச்சு செய்வார், மிதுன லக்னத்துக்கு அவர் ஃப்ரெண்டு. அப்போ வச்சு அதாவது யாரா இருந்தாலும் செய்யதான் செய்வார். ஆனால் கொஞ்சம் நம்ம லக்னக்காரனாச்சே, நம்ம ராசிக்காரனாச்சே, ஏன்னா அவரோட ராசி கும்பம், லக்னம் அவர் ஃப்ரெண்டு, அப்படி ரெண்டுமே வரும்போது இப்படி ஆயிடும். அதே மாதிரி எதிரியும் அவராகி 7ஆம் இடமும், ஏன்னா 7ஆம் இடம்ங்கிறது எல்லாருக்குமே ஒரு இடையூறு செய்யக்கூடிய விஷயம். தனுசுக்கு 7ஆம் இடத்துல வராரு, மிதுனத்துல நிஷ்பலம்னு சொல்லுவாங்க. திக்பலம்ங்கிறது லக்னத்துல இருக்கிறது. ஸோ தனுசுல இருந்தா திக்பலம், தனுசுக்கு ஆப்போசிட்ல மிதுனத்துல வர்றதுனால தனுசுக்கு நிஷ்பலம். ஆனா மிதுனத்த ராசிக்காரங்களுக்கு திக்பலம். புரியறதா உங்களுக்கு கொஞ்சமாவது? இதுவே கன்ஃபியூசிங்கா இருக்கு. அதாவது தனுசுக்கு நேர் எதிரமா 7ஆம் இடம்ங்கிறது குரு இப்ப இருக்காரு, நேர் எதுல இருக்கிறதுனால தனுசுக்கு அவர் நிஷ்பலமாறாரு. ஓகே. திக்பலம்னு ஒண்ணு உண்டு. ஸ்தான பலம், திக்பலம், அயன பலம், சேஷ்ட பலம், இந்த மாதிரி நிறைய உண்டு. திக்பலம்னு ஒண்ணு உண்டு. ஸ்தான பலத்துக்கு அடுத்தது திக்பலம். அப்புறம் தீட்ச பலம், அதாவது பார்க்குற பார்வை பலம். சரியா? ஸோ இந்த திக்பலத்துல தனுசுக்கு ஆப்போசிட்ல நிஷ்பலமாறாரு. ஸோ தனுஷு ராசியாவே இருந்தா கூட அவர் நிஷ்பலத்தை நோக்கி போறாரு. ஒரு விதத்துல நல்லது நடக்கும், ஒரு விதத்துல சில விஷயங்கள் இருக்கும்.